ஒரு பாடல் பல அர்த்தங்கள் அளவற்ற அருள். வணக்கம். அபிராமி அந்தாதி எளிய விளக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு அபிராமி அந்தாதி பகுதி 2 இரண்டாம் பாடலை பார்ப்போம். பாடல் இதுவே: துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கரும்புச் சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணியும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. முதல்ல சொல் வாரியான விளக்கத்தை பார்ப்போம். துணையும்னா நம்மை எப்போதும் காக்கும் துணை. தொழும் தெய்வமும்னா நாம் வணங்கும் தெய்வம். பெற்ற தாயும்னா அன்பும் கருணையும் நிறைந்த தாய். சுருதிகளின் பனையும் கொழுந்தும்னா வேதங்களின் உயிரும் சாரமும். பதிகொண்ட வேரும்னா உலகின் மூல காரணம். பனிமலர் பூங்கனைனா மலர்களாலான அன்பு. கருப்பு சிலைனா கரும்பால் செய்யப்பட்ட வில்னு பொருள். பாசம்னா அன்பால் இணைக்கும் கயிறு. அங்குசம்னா சரியான பாதையில் வழிநடத்தும் கருவி. திரிபுர சுந்தரினா பேரழகும் பேரருளும் கொண்ட அன்னை. பாடலோட பொருள் என்ன? அபிராமி அன்னையே எனக்கு வாழ்க்கையின் துணை, நான் வணங்கும் தெய்வம், என்னை பெற்ற தாய், வேதங்கள் கூறும் உயர்ந்த உண்மை, இந்த உலகின் ஆதி காரணம், அன்பால் நம்மை ஈர்த்து அருளால் நம்மை வழிநடத்தும் திரிபுர சுந்தரி. இதைத்தான் பட்டர் இந்த பாடல் மூலமா நம்மளுக்கு பொருளா விளக்குறாரு. இந்த பாடலோட இலக்கிய அழகு தான் என்ன? இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா பட்டர் அன்னையை பல உறவுகளாக காட்டுகிறார். தாய், தெய்வம், துணை, வேதங்களின் சாரம், உலகின் வேர். இது ஒரு மிக அழகான உருவக அணி. மேலும் கவனிச்சிங்கன்னா பூ அம்பு, கரும்புவில், பாசம், அங்குசம் போன்ற தெய்வீக சின்னங்கள் மூலம் அபிராமி அன்னையை வர்ணிக்கிறார். இந்த பாடலோட விளக்கம்தான் என்ன? ஆன்மீக விளக்கத்தை பார்த்தோம்னா இந்த பாடல் ஒரு மிக பெரிய உண்மையை நமக்கு சொல்றது. வாழ்க்கையில் நம் பல உறவுகளை இழப்போம். ஆனால் அபிராமி பட்டர் கூறுவதாவது, அந்த எல்லா உறவுகளின் அன்பும் பாதுகாப்பும் கருணையும் இறைவனிடமே முழுமையாக இருக்கிறதாம். அதனால்தான் அபிராமி அன்னையை தாயாகவும் துணையாகவும் தெய்வமாகவும் உலகின் மூலப்பொருளாகவும் கூறுறாரு. இந்த பாடல் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிற வாழ்க்கை பாடம் தான் என்ன? வாழ்க்கையில் சிலர் நம்மை விட்டு விலகலாம். சில நேரங்களில் நாம் தனிமையாக உணரலாம். ஆனால் நம்பிக்கையையும் நல்ல எண்ணங்களையும் இறை உணர்வையும் நாம் எப்பொழுதும் இழக்கக்கூடாது. அவைதான் நமக்கு என்றும் துணையாக இருக்கும். இன்றைய பிரார்த்தனை தான் என்ன? அபிராமி அன்னையே எங்கள் வாழ்க்கையில் நல்ல துணையாகவும் வழிகாட்டியாகவும் கருணை நிறைந்த தாயாகவும் எங்களுடன் எப்பொழுதும் இருங்கள். நல்ல எண்ணங்களையும் நல்ல பாதையில் நடக்கும் மன வலிமையையும் எங்களுக்கு எப்பொழுதும் அருள்வாயாக. சரி, சிந்தனைக்கான கேள்வி நேரும். இந்த பாடல்ல அபிராமி பட்டர் ஏன் தாயின்னு மட்டும் சொல்லாம துணை, தெய்வம், வேதங்களின் சாரம்னா அபிராமி அன்னையை சான்று காட்டுகிறார்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.